நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தம்மை அண்டி வந்த ஜனங்களை, மனம் திரும்பினவர்களை அவர் ஒருபோதும் கோபம் கொண்டு அழிப்பதும் இல்லை, அடிப்பதும் இல்லை. அவர் அணைத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். அவர் அரவணைக்கும் தேவன், அன்பு நிறைந்தவர். அவரை அண்டிக் கொண்டால் போதும், அவரிடத்தில் வந்து விட்டால் போதும், நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். நமக்கு அழிவில்லை, அழிவு என்பதே இல்லை, மரணம் என்பதே இல்லை. இந்த உலகத்தில் மரணம் அடைந்தாலும் மீண்டும் உயிர் தழப் போகிறோம், மீண்டும் வாழ்வு பெறப் போகிறோம். நாம் அழிந்து போவதில்லை முற்றிலுமாக. அதை நான் கர்த்தரிடத்தில் வந்துவிட்டால் நித்திய ஜீவன் உண்டு. தாவீது வீட்டின் திறவுகோல் என்பதே நித்திய ஜீவன் தான். நிரந்தரமான பரிசுத்த பரலோக வாழ்வு, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற சொர்க்கத்தில் வாழும் வாழ்க்கை. இதைதான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா 21ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம். பாபிலோன் விழுந்தது என்று, கடல் வனாந்தரத்தின் பாரம் என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் தேசம் என்று சொல்லும் போது ஒரு இடப்பகுதி, நிலப்பகுதி என்றும், பொல்லாத, இது மனிதர்களையோ தேசத்தையோ குறிப்பதல்ல, பொல்லாத ஆவிகளை, ஆதியிலே ஏவாள் அம்மாவை ஏமாற்றின வலுசர்ப்பத்தை குறிக்கிறது. இந்த பாதிப்பு எப்படி உண்டாகிறது? பாபிலோன் வானத்திலிருந்து கீழே எப்படி விழுந்தது? வான மண்டல ஆவியான வலுசர்ப்பம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து கீழே விழுந்தது என்று கவனிக்கிறோம். அது விழுவதற்கு காரணம் பூமியில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் யுத்தம் செய்து பொல்லாத வானமண்டல ஆவிகளை கீழே தள்ளுகிறார்கள். அவை வானமண்டலத்தில் அமர்ந்து கொண்டு அது பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அதை வீழ தள்ள பண்ணுகிறார்கள். சரி, இப்படி எப்படி ஆவிக்குரிய யுத்தம் செய்வது என்பதை குறித்து நாம் கவனித்தோம். அந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் அடுத்த பகுதியாக இதை நாம் தியானிப்போம். அதாவது தானியேல் ஐயாவின் வாழ்க்கையில் நடந்த காரியம். தானியேல் ஐயா இஸ்ரவேலை குறித்து, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து, அது பாபிலோனில் சிறைப்பட்டு போன ஜனங்களின் மத்தியில் அவர் இருக்கும் பொழுது தானியேல் ஐயா ஜெபிக்கிறார். அப்பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. ஐயா ஜெபிக்க தொடங்குகிறார். அவர் கர்த்தர் தானியேல் ஐயாவின் ஜெபத்தை கேட்டு தேவதூதரை அனுப்புகிறார். ஆனால் இவர் 21 நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். வானத்திலிருந்து 21ஆம் நாள் தான் தேவதூதர் வருகிறார். அந்த தேவதூதர் வந்து சொல்லுகிறார், கேப்ரியேல் கூட்ட தூதர் ஒருவர் அவர் வருகிறார். கேப்ரியேல் என்பது ஒரு தேவதூதரின் கூட்டத்தின் பெயர். கேப்ரியேல் தூதருடைய அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு தூதர் வருகிறார். அவர் வந்து தானியேல் ஐயாவிடம் சொல்லுகிறார், நீர் ஜெபிக்க தொடங்கிய நாளிலேயே நான் அங்கே இருந்து வானத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன். ஆனால் தீருவின் ராஜா என்னை தடை செய்து பிடித்து வைத்து விட்டான். எனக்கு உதவியாக மிகாவேல் வந்து என்னை காப்பாற்றினார், என்னை இங்கு அனுப்பினார், யுத்தம் செய்து அவனை வீழ்த்தி என்னை காப்பாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. மிகாவேல் தூதர் என்று சொல்லும் பொழுது இதுவும் ஒரு தேவதூதர் கூட்டத்தின் பெயர். மிகாவேல் அதற்கு தலைவர். அந்த மிகாவேல் என்பவர் யுத்த வீரர், யுத்தம் செய்கிற தூதர் கூட்டம். அவர் வந்து கேப்ரியேல் ஐயாவுக்கு துணையாக இவர் வந்து யுத்தம் செய்து தீருவின் ராஜாவை வீழ்த்துகிறார். வான மண்டலத்தில் யுத்தம் நடப்பது உண்மை என்றும் இந்த வேத பகுதியில் நாம் புரிந்து கொள்கிறோம். அது மிகாவேல் தூதரால் செய்யப்படுகிறது என்றும் இந்த இடத்தில் தெரிகிறது. தானியேல் ஐயா அப்பொழுது இங்கு ஜெபித்துக் கொண்டிருந்தார் பூமியிலிருந்து என்றும் தெரிகிறது. அதன் பின்பு யுத்தம் முடிந்து அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்ற பின்புதான் கேப்ரியேல் தூதனையா வந்து கீழே வந்து இவருக்கு தானியேல் ஐயாவுக்கு கொடுக்கிறார். இதில் கவனித்து பார்ப்போம். ஆவிக்குரிய யுத்தத்தில் மிக தெளிவான வெளிப்பாடு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அப்படியே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலும் இதே போன்ற சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வலுசர்ப்பத்தை எதிர்த்து கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும் வேத வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள். பொல்லாத ஆவிகளை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆவிக்குரிய யுத்தம். இந்த பூமியிலிருந்து தானியேல் ஐயாவை போல நாம் யுத்த ஜெபம் செய்ய வேண்டும். நாம் செய்யும் பொழுது நம்முடைய கட்டளையின் நிமித்தமாக
நம்மிடம் கட்டளை பெற்று, ஏனென்றால் இந்த பூமியின் அதிகாரி நாம். கர்த்தர் நம்மிடம் அல்லவா கொடுத்திருந்தார். அதனால் நாம் தான் இந்த பூமிக்கு அதிகாரி. இந்த பூமியில் ஏதாவது நடக்க வேண்டும் என்றால் நாம் தான் கட்டளை கொடுக்க வேண்டும். தேவதூதர்கள் நாம் கட்டளை கொடுத்தால் தான் செய்வார்கள். இப்படி ஒரு புரோட்டோகாலை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படி இருக்க மிகாவேல் தூதன் வந்து வேலை செய்வார். அதாவது யுத்தம் செய்வார் பொல்லாத ஆவிகளை. யுத்தம் செய்து அவனை வீழ்த்தி அதன் பின்பு காரியங்கள் நடைபெறும். இப்படி தொடர்ச்சியாக தினந்தோறும் பொல்லாத ஆவிகள் பூமியை தாக்கிக் கொண்டே இருக்கின்றன. இந்த பூமியில் இருக்கிற கர்த்தருடைய ஜனம் அந்த பொல்லாப்புக்கு எதிர்த்து யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறது. இந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்த களத்தில் பொல்லாங்கன் முற்றிலும் அழியும் வரைக்கும் யுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் யுத்தம் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அந்த யுத்தம் வந்து தொடர்ச்சியாக வருவதற்கு காரணம் இன்னும் நாம் வீழ்த்தாமல் இருப்பதுதான். அதற்கேற்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். பூமியில் யுத்த வீரர்கள் எழுப்ப வேண்டும். முதலில் யுத்தம் செய்வதற்கு மனிதனுக்கு தகுதி இருக்கிறது. எப்படிப்பட்ட தகுதி இருந்தால் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய முடியும்? முதல் தகுதி என்பது கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்க வேண்டும். உண்மையாய் கர்த்தரிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்பின் வெளிப்பாடு கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை தருவார். அவ்வளவுதான், சுலபம்தான். கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்க வேண்டும். உண்மையான அன்பு அங்குதான் வெளிப்படும், கீழ்ப்படிதலில் தான். சரி, அப்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகத்தை கொடுத்து நமக்கான தேவ தூதர்களை அவர் கொடுப்பார். அந்த தேவதூதர்கள் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மிடத்திலிருந்து கட்டளை வந்த உடனே அவர் அந்த தூதர்கள் போய் பொல்லாத ஆவி பிடித்து கட்டி பாதாளத்தில் அடைப்பார்கள். இதுதான் நடக்கும். அப்படி என்றால் நாம் யுத்தம் செய்ய வேண்டும். முதலில் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நம் வாழ்க்கை பரிசுத்தமாக வேண்டும். நம்மிடத்திலேயே நமக்குள்ளேயே சாத்தானை வைத்துக் கொண்டு நாம் சாத்தானை யுத்தம் செய்ய முடியாது. உதாரணத்திற்கு நாம் எதிரி நாட்டோடு யுத்தம் செய்ய போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நாம் அந்த தேசத்தின் ஜனமாய் இருந்தால் இந்த தேசத்திலிருந்து அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய போக முடியுமா? முடியாது. நம்முடைய தேசத்திற்காக நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் முதல் தகுதி நாம் நம்முடைய தேசத்தின் மனிதராய் இருக்க வேண்டும் அல்லவா? அது போல எதிரியின் மக்களை கொண்டு வந்து நமக்காக யுத்தம் செய்ய சொன்னால் அவர்கள் எப்படி செய்வார்கள்? அது போல முதலில் நாம் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் வேதாகமம் முழுவதும் வாசித்து ஜெபித்து கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாற வேண்டும். கர்த்தரால் அபிஷேகம் பெற வேண்டும். ஞானஸ்தானம் பெற வேண்டும். அபிஷேகம் பெற வேண்டும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரராய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய அபிஷேகம் இருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் என்றால் ஒரு 10 பேர் நம்மை பாராட்டி விட்டால் நம்முடைய பிரசங்கத்தை கேட்டு நாம் ஊழியக்காரர் என்றோ, மனிதர்கள் நம்மை ஏற்றுக்கொண்டால் ஊழியக்காரர்கள் என்றோ பொருள்படாது. கர்த்தர் அபிஷேகம் பண்ண வேண்டும். அவர்களே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அப்படி கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று அவருடைய அழைப்பை பெற்று அபிஷேகம் பெற்று அவருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து நாம் யுத்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கேற்ற தகுதி நிலையை அடைய வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை சேர வேண்டும். அது கடினமான காரியம் என்று நினைக்க வேண்டாம். உண்மையான அன்பு மட்டும் போதும். சுலபமாக கர்த்தரிடம் செல்லலாம். அவர் நல்ல மனதை தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். இன்ப துன்பங்கள் வரதான் செய்யும். இன்பமும் வரும், துன்பமும் வரும். ஆனால் அது எதுவும் நம்மை அதிகமாய் பாதிக்காது, பாதிக்கவும் கூடாது. கர்த்தர் நம்மை அன்பாய் மிகவும் கனிவாய் நம்மை வழி நடத்துவார். கர்த்தருடைய அன்பு மிகவும் பெரியது. கர்த்தரிடத்தில் நாம் பயந்து கீழ்ப்படித்து நடக்க வேண்டும் என்றாலும் அவர் அன்புள்ள தெய்வம். அவர் நம்மை அன்பாய் வழி நடத்துவார். நம்மை கடினமாய் நடத்த மாட்டார். நாம் துன்பத்தின் பாதையில் நடக்கும் பொழுது அவர் நம்முடனே கூட இருந்து ஆறுதல் தந்து ஆற்றி தேற்றி நம்மை பத்திரமாய் காப்பாற்றி நாம் மனமுடைந்து போகாதபடிக்கு நாம் பாடுபடாதபடிக்கு நம்மை அரவணைத்து கண்மணி போல நம்மை காப்பாற்றி வழிநடத்தி போவார். அவர் நீதி நம்மிடத்தில் விளங்கப்படுவார். ஆனாலும் அவருடைய கிருபை நம்முடன் கூடவே இருக்கும்.
அவர் மிகவும் நல்லவர். அவர் மிக மிக நல்லவர். அவர் அன்பு மகா பெரியது. நாம் கர்த்தருடைய சந்ததியில் சேருவதற்கு, அதாவது அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஜனமாக மாறி வாழ்வது என்பது சுகமான அனுபவமே. பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு என்று சொல்லுவோம், உண்மையதான். அதை சொல்லும் பொழுது உடனே அது பயங்கரமா இருக்குமோ என்று நினைக்க வேண்டாம். அந்த பாடுகளின் மத்தியில் அவரின் அன்பு எப்படி விளங்கும் தெரியுமா? அது மிகவும் பெரியது. அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நம் பாடுகளின் மத்தியில் தான் கர்த்தரை குறித்து தெரிந்து கொள்ள முடியும். நாம் சந்தோஷமாய் இருக்கும் போது கர்த்தரை அறிந்து கொள்வதை காட்டிலும் நம் துன்பத்தின் மத்தியில் அவர் அரவணைத்து தேற்றுகிற அன்பு இருக்கிறதே, அதற்காக எத்தனை துன்பங்கள் வேண்டும் என்றாலும் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும். ஏனென்றால் அவருடைய அரவணைப்பு கிடைக்குமே. அந்த அளவுக்கு அன்பான தெய்வமாம். மிகவும் கனிவாய் நம்மை நடத்துவார். எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தருடைய நீதி மாறாது. அவர் நீதியின் சூரியனாயிருந்து எல்லாவற்றையும் நீதியோடு நியாயம் தீர்ப்பார். துன்மார்க்கருக்கும் நீதியை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய ஜனமாகிய நாம் தவறு செய்யும் போதும் நீதியை நிறைவேற்றுவார். இல்லை என்று சொல்லவில்லை, நிச்சயம் நீதி செய்வார். ஆனால் அதே சமயத்தில் தம்முடைய ஜனங்களின் மேல் கிருபை கொண்டு அன்பு கொண்டு காப்பாற்ற அறிந்தவராய் இருக்கிறார். நாம் மனம் திரும்பிய பின்பு, மனம் திரும்பி அவரை அண்டிக் கொண்டு நாம் நம்மை தாழ்த்தி அவரிடம் சேரும் பொழுது அப்படியே அரவணைத்து விடுவார். அப்படியே நம்மை சேர்த்துக் கொள்வார். நம்மை மன்னிப்பார். நம் மேல் இருக்கிற கரைகளை மென்மையாய் அகற்றி விடுவார். இப்படி என்றால் நாம் பாவம் செய்திருப்போம், அதனால் நீதி நிமித்தம் ஒரு துன்பம் நமக்கு வர வேண்டும். நிச்சயம் அந்த தண்டனை காட்டவர் கொடுப்பார். அது அவருடைய நீதி, நியாயம். அவர் நீதியின் சூரியன், அவர் நிச்சயம் தருவார். ஆனால் அதே சமயத்தில் அந்த துன்பத்தின் நேரத்தில் நாம் அருகிலேயே இருப்பார். நம்மை சுமந்து கொள்வார். நாம் நடக்க முடியாமல் தத்தளிப்போம். அந்த துன்பம் காலில் வலி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நம்மால் நடக்க முடியவில்லை. அந்த பாதையில் நாம் கடந்துதான் போக வேண்டும். நாம் சிறு பிள்ளையா இருக்கும் போது நம் பெற்றோர்கள் செய்வார்கள் அல்லவா? சிறு பிள்ளையா 2-3 வயதா இருக்கும் போது நம் தகப்பனாரோடு நடந்து சென்று கொண்டிருந்தால், இப்பொழுது போல அந்த காலத்துல எல்லாம் வாகனங்கள் கிடையாது, நடந்துதான் செல்வது வழக்கம். அப்படி கொஞ்ச தூரம் நடந்து போக வேண்டும் என்றால் சிறு பிள்ளையா இருக்கும் போது நமக்கெல்லாம் கால் வலிக்கும். அப்பா வலிக்கிறது என்று சொல்லுவோம். உடனே உடனே நம் பெற்றோர்கள் நம்மை எடுத்து சுமந்து கொள்வார்கள். சுமந்து கொண்டு நடப்பார்கள். போய் சேர வேண்டிய தூரம் போய் தான் ஆக வேண்டும் அல்லவா? அதுதான் நீதி. ஆனால் அதை நம்மை சுமக்கிறார்கள் அல்லவா? அதுதான் கிருபை. நமக்கு தான் கால் வலிக்காது. அத்தனை அன்பு. நமது ஆண்டவரும் நம் தகப்பன் அல்லவா? அவரும் அப்படிதான் நமக்கு செய்வார். துன்பத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் நாம் இருந்தாலும் கவலை வேண்டாம். நிச்சயம் நம்மை காப்பார். பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் மாறுவோம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்த பிள்ளைகளாய் மாறி கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுவோம். இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற பாபிலோன் விழுந்தது என்று சொல்லும் பொழுது அதனுடைய விழுகைக்கு முன்பாக அதனுடைய அட்டகாசம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இப்பொழுது வானத்திலிருந்து வலுசற்பம் விழுந்து பூமியில் மிகப்பெரிய துன்ப நேரத்தை இந்த பூமி சந்திக்கும், துயரங்கள் ஏற்படும் என்று சுவிசேஷ புஸ்தகங்களிலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உபதேசித்திருக்கிறார். கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக நான் வருவதற்கு முன் இப்படி நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி முடியும் பொழுது கர்த்தர் அந்த பாபிலோன் விழுந்தது என்று சொல்லும் பொழுது அதன் அட்டகாசத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். இந்த சம்பவம் நடக்க போகிற இடம் மத்திய கிழக்கு பகுதிகள். மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிற அந்த பகுதிகளில் இது நடக்கும். அங்கு மிகப்பெரிய பொல்லாத தீமைகள் நிறைவேற தொடங்கும். ஆனால் அதற்கு பின்பாக ஒரு நன்மை நடக்கும். அந்த தீமைகள், பொல்லாத ஆவிகள் அழிக்கப்பட்டு அந்த தேசத்தின் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டு மீட்கப்படுவார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். அந்த தேசம் மீட்கப்படும். அதாவது மிகப்பெரிய போராட்டம் அந்த இடத்தில் இருக்கிறது. யுத்தம் நடக்க போகிறது. யுத்தம் என்றால் மனித யுத்தம் அல்ல, ஆவிக்குரிய யுத்தம். இதுதான் கடல் வனாந்திரத்தின் பாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தது
தூமாவின் பாரம், அரபியா தேசத்தின் பாரம், இப்படி இந்த இடங்களிலெல்லாம் மிகப்பெரிய தீமைகள் நடக்கும். அதையெல்லாம் கர்த்தர் அழித்து போட்டு ஜனங்களை காப்பாற்றுவார் என்று. அதாவது தீமையை அழிப்பார் கர்த்தர், ஜனங்களை விடுதலை ஆக்குவார். பூமியில் உள்ள நல்லோர்களும் ஏழைகளும் எளியவர்களும் பரிசுத்த மனிதர்களும் பாதுகாக்கப்படுவார்கள் என்று பொருள். கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள், பொது ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், தீயவர்களே அழிக்கப்படுவார்கள். திருந்தவே மாட்டார்கள் என்ற நிலையில் இருக்கிற முழுமையான துன்மார்க்கர், துன்மார்க்கத்தில் முழுமை அடைந்தவர்கள், இவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்ற நிலையில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் அழித்து போடுவார். ஏனென்றால் அவர்களை தான் இந்த பாபிலோனின் ஆவி பிடித்திருக்கும். இன்னொரு காரியம், பாபிலோனின் விக்கிரகங்களை கர்த்தர் பிடித்து தரையில் மோதி அடிப்பார் என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது 21ஆம் அதிகாரத்தில். அப்படி என்றால் அது விக்கிரகமாக்கி வைத்திருக்கிறது வியாபாரத்துறையை, வியாபாரத்தை தான் விக்கிரகமாக்கி வைத்திருக்கிறது. வியாபாரத்துறை அழிக்கப்படும், பாபிலோனின் வியாபாரத்துறை அழிக்கப்படும். வியாபாரத்தை மையமாக வைத்துதான் அந்த தேசம், அந்த அந்த பாபிலோன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை கர்த்தர் அழித்து போடுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 22ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதி, அதாவது இந்த வேத பகுதிகள் எல்லாம் ஒரு தேசத்தையோ ஒரு இடப்பகுதியையோ நிலப்பகுதியை குறிப்பதாக பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் இது புரிவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் புரிந்து கொள்வதற்காக. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் இது எழுதப்பட்டு 2500 வருடங்களுக்கு மேலாக நடந்து முடிந்து விட்டது, காலம் மூடிவிட்டது என்றாலும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது நிறைவேற தொடங்கி இருக்கிறது என்று சொல்லலாம். இப்பொழுதுதான் நிறைவேற தொடங்கி இருக்கிறது. சில காரியங்கள் இன்னும் தொடங்கவில்லை, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது. நம்முடைய காலத்தில் நாம் சந்திக்க போகிற காரியங்கள் இவைகள் என்றும் நாம் சொல்லலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தையும் இந்த வேத பகுதிகளையும் நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இது தெளிவாக புரிகிறது. இந்த ஏசாயா 22ஆம் அதிகாரத்தை பொறுத்தவரைக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை குறித்து மனவேதனையாக சில காரியங்கள் பேசுகிறார். கர்த்தரை கவனிக்காமலும் மறந்து போனார்கள். கர்த்தர் அவர்களை புலம்பவும் உபவாசித்து ஜெபிக்கவும் சொல்லினார். ஆனால் அவர்களோ சந்தோஷித்து சந்தோஷமாக செழிப்பாய் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்ன என்றால், கர்த்தருடைய ஜனங்கள், உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் மந்த தன்மையாய் இருக்கிறார்கள். கர்த்தரை குறித்த உணர்வு, கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல், நிர்விசாரமாய் எந்தவித பொறுப்பும் இல்லாமல் அன்றன்று சந்தோஷமாய் வாழ்ந்தோம். இந்த மாதம் இந்த பண்டிகை கொண்டாடினோம், அந்த மாதம் அந்த பண்டிகை கொண்டாடினோம், சந்தோஷமாய் புசித்தோம் குடித்தோம், இன்று என்ன கொண்டாடலாம், நாளை என்ன கொண்டாடலாம், எந்த நாளை விசேஷித்துக் கொண்டு சந்தோஷமாய் இருக்கலாம் என்ற நோக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட நிலையானது நமக்கு ஆபத்தை வரவழைக்கும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் சோம்பலாக அசதியாய் இருப்பது, கவனிக்காமல், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காமல் இருப்பது போன்ற காரியங்களை செய்கிறார்கள். இது நிமித்தம் மிகுந்த ஆபத்தும் துன்பமும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஏற்படும். அநேகர் அழிந்து போவார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டோம், பரலோகத்துக்கு சென்று விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஒரு காரியம் கவனிப்போம், பரலோகம் என்பது ஒரு தேசமாக நினைத்துக் கொள்வோம், ஒரு நாடாக. அந்த தேசத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் அந்த தேசத்தின் அனுமதி தேவை. அந்த அனுமதியை அந்த தேசத்திலிருந்து வர வேண்டும். இந்த தேசத்தில் இருப்பவர்கள் கொடுத்தால் அது செல்லாது. நம் உறவினர் கொடுத்தால், நம் வீட்டில் இருப்பவர்கள் நமக்கு அனுமதி கொடுத்தால், அடுத்த தேசத்து அனுமதி இவர்கள் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தால் அது செல்லுமா? நிச்சயம் செல்லாது. நாம் கிறிஸ்தவர்கள் என்று நாம செல்கிற ஒரு திருச்சபையோ அல்லது மற்றவர்கள் யாராயிருந்தாலும் ஒரு போதவரோ நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிட்டால் நாம் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட முடியாது. நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் இவர்கள் சிறந்தவர்கள், இவர்கள் பரிசுத்தவான் என்று சொல்லிவிட்டால் நாம் பரிசுத்தவான் என்ற அர்த்தம் அல்ல.
பரலோகத்திலிருந்து அதற்கான அங்கீகாரம் வர வேண்டும். பரலோகம் நம்மை அங்கீகரிக்க வேண்டும், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக நம்மை அபிஷேகம் பண்ண வேண்டும். அவர் அபிஷேகம் பெற்றவர்கள்தான். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அபிஷேகம் என்ற அனுபவம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அப்படி அப்பாற்பட்ட அந்த அனுபவத்தை பெற்றால்தான் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும். நான் இங்கே ஞானஸ்தானம் எடுத்தேன், என் மன விருப்பப்படி ஞானஸ்தானம் எடுத்தேன், அது ஒரு நிறைவேறல், நீதி நிறைவேறல் நிறைவேறியாயிற்று. அதுக்கு அடுத்தது பரலோகம் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் அல்லவா? பூமியில் ஒரு அடையாளம் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு ஏற்படுத்தியாயிற்று. ஆனால் பரலோகத்தில் இருந்து ஒரு அங்கீகாரம் வர வேண்டும். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. எந்த மனிதனாலும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுக்க முடியாது. பரலோகத்திலிருந்து அக்கினியாய் அபிஷேகம், ஆவியை போல அபிஷேகம், எண்ணெய் வழிவது போல நம்மேல் அபிஷேகம் கிடைக்கும். வெளியில் பார்த்தால் ஒன்றும் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் நம் மனதிற்கு தெரியும் நம் மேல எண்ணெய் ஊற்றி வழிந்து ஓடுவது. அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அதை சொல்ல முடியாது, புரிந்து கொள்வது கடினம். அப்படி பரலோகம் நம்மை அபிஷேகம் பண்ண வேண்டும். அது எப்படி பெறுவது? பரலோகத்தின் அபிஷேகம் இருந்தால்தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அதை எப்படி பெறுவது என்றால் அதற்கு இருக்கிற ஒரே வழி நாம் பரிசுத்தம் அடைவது. வேதத்தை தியானித்தால், வேதத்தை தியானித்து படிக்கும் பொழுதும் அது நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார், நம்மை சுத்திகரிப்பார். நம் ஆத்துமா பரிசுத்தம் அடைந்தால் பரலோகம் உடனே நமக்கு அபிஷேகம் தந்துவிடும். அபிஷேகத்தை விசுவாசித்து நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பரிசுத்தம் தான் நமக்கு அபிஷேகத்தை தரும். ஒரு மனிதன் அபிஷேகம் பெறுவதற்கு அபிஷேகம் ஒன்று இருக்கிறது, எனக்கு வேண்டும் என்று விசுவாசித்தால் போதும். அதிக விளக்கங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று பொருள் இல்லை, அது தேவையில்லை. விளக்கமாக அபிஷேகத்தை குறித்து தெரிந்து கொண்டால்தான் அபிஷேகம் கிடைக்கும் என்று பொருள் இல்லை. அபிஷேகம் வேண்டும் என்ற விருப்பம் இருக்க வேண்டும், அபிஷேகத்தை விசுவாசிக்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் போதும். அது எப்படிப்பட்ட அனுபவம் என்பது அனுபவித்து பார்த்து கொள்ளலாம். அதில் எந்தவித ஆவிக்குரிய அனுபவம் இருந்துதான் ஆக வேண்டும் என்றோ புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் இருதயத்தில் பரிசுத்தம் உண்டாக வேண்டும். நம் ஆத்துமா பரிசுத்தம் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அபிஷேகம் கிடைக்கும். என்ன செய்வது அதற்கு? வேதத்தை தியானிப்போம். சுலபமான வழி. நாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது கர்த்தரோடு இணைக்கப்படுகிறோம். பல மணி நேரம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரோடு இணைக்கப்படுகிறோம். ஜெபிக்க வேண்டும், அந்நிய பாஷையிலும் ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் மிகவும் நன்மையான காரியங்கள். ஆனால் பலர் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என்று நினைக்கிறோம், சில நேரத்தில் சோர்ந்து போகிறோம். கொஞ்ச நேரத்திலேயே நம்மால் அதிகம் ஜெபிக்க முடிவதில்லை. சில நேரங்களில் அப்படி இருக்கும். கர்த்தருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வேத வசனம் மிகவும் உதவியாக இருக்கு. வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் யார் என்பதையும் நாம் யார் என்பதையும் புரிந்து கொள்கிறோம். புரிதல் மட்டும் அல்ல, மனதில் ஞானத்தை பெற்றுக் கொள்கிறோம். அது மட்டும் அல்ல, ஞானம் கிடைக்கும், உணர்வு கிடைக்கும், கர்த்தருடைய 7 ஆவிகளும் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சொல்ல முடியாத ஒரு வித்தியாசமான மிக உயர்வான நல்ல காரியங்கள் நமக்குள் ஏற்படும். ஏன், நம் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் சுகமாகும். நம் மனதில் இருக்கிற வலிகள், நொறுக்குதல், உடைக்கப்பட்ட மனம் குணமாகும். ஆரோக்கியம் அடைந்து உற்சாகம் அடைந்து வாழ்வோம். இப்படி பலவித நன்மைகள். வேதத்தை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம் வாழ்க்கையில், நம் சரீரத்தில், நம் மனதில் எங்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்தி விடுவார். இது அது என்றெல்லாம் இல்லை, எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம் தகப்பன் அல்லவா? நம்மை குணமாக்க அவரால் முடியும். விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வோம். இந்த வேத பகுதியில் ஜனங்கள் கர்த்தர் ஜெபிக்கவும் தம்மை தேடவும் சொன்னார்கள். ஆபத்து வருகிறது, ஆயத்தமாகுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருந்தும் கேட்காத ஜனங்கள், உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு என்ன நடக்கும்? அழிவே நடக்கும். இப்படி அழிய போகிறார்கள் என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். அதுதான் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஜனங்கள் அழிக்கப்படும் பொழுது, அதாவது ஜனங்கள் ஆபத்தை உணராமல் மந்தமாய் இருக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 22
20, 21, 22 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் அவர் பூட்டியதை யாராலும் திறக்க முடியாது. அவர் திறந்தால் யாரும் அதை பூட்ட முடியாது. அப்படி என்றால் சகல வல்லமையையும் பெற்றவராய் ஆவியின் மண்டலத்தில் ஆவிக்குரிய காரியங்களில் சகல வல்லமையையும் பெற்றவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார். அவர் ஊழியம் செய்வார். எலியாக்கிம் எனும் என் ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உவமையாக எலியாக்கிமை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்துதான் இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறது. அவர் மகிமையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து அவர் மகிமையோடு செயல்படுவார். அவர் புகழ் என்றென்றும் நிறைத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய செயல்கள், அவர் வல்லமையாய் செயல்படுவார். இந்த துன்பத்திலிருந்து ஜனங்களை மீட்டுக் கொள்வார். அவர் ரட்சிப்பார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் வீட்டினுடைய திறவுகோலை அவர் தோளின் மேல் வைப்பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவின் வீட்டின் திறவுகோல் என்றால் தாவீது ராஜா கர்த்தருடைய ஜனத்திற்கு உதாரணமாய் இருக்கிறார். அவருடைய வீட்டின் திறவுகோல் என்றால் பரலோகத்தின் வாசலின் திறவுகோல். அப்படி என்றால் நித்திய ஜீவனை குறிக்கிறது. நித்திய ஜீவன் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை நினைத்தாலும் நித்திய ஜீவனுக்குள் சேர்த்துக் கொள்ளலாம். அவர் மூலமாய்தான் நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறோம். ஏனென்றால் அவர் மனித அவதாரத்தில் வந்து நமக்காக ரத்தம் சிந்தினார் அல்லவா? அந்த ரத்தம் நம்ம மேல் இருந்தால்தான், நம்ம மேல் பூசப்பட்டால்தான் ஆவியின் மண்டலத்தில் நமக்கு பூசப்படும். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தம்முடைய ரத்தத்தை நம்ம மேல் தெளிப்பார். அதன் மூலம் பரிசுத்தம் அடைந்த நாம் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். இதைதான் இந்த காரியத்தை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவின் திறவுகோல் என்று, தாவீதின் வீட்டின் திறவுகோல் சாவி என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. அதை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக தீய மனிதர்கள் அழிக்கப்பட்டும் பரிசுத்தவான்கள் காக்கப்பட்டும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சேர்வார்கள் என்பதே இந்த வேத பகுதிகள் நமக்கு சொல்வது. இவைகளெல்லாம் துன்பமாக துயரமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வசனங்கள் எல்லாம் துன்பமும் துயரமும் அக்கிரமக்காரர்களுக்கே என்று மிக தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. எந்த இடத்திலும் கர்த்தருடைய வேதாகமம் முழுவதும் கர்த்தரை நம்பினவர்களுக்கு என்றும் அழிவில்லை, அதை குறித்து அழிந்து போவார்கள் என்று ஒரு வார்த்தை கூட இல்லை. எல்லா வேத வசனங்களிலும் அடிப்பேன், நொறுக்குவேன், பட்சித்து போடுவேன் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். துன்மார்க்கரை தான், தம்மை அண்டி வந்த ஜனங்களை, மனம் திரும்பினவர்களை அவர் ஒருபோதும் கோபம் கொண்டு அழிப்பதும் இல்லை, அடிப்பதும் இல்லை. அவர் அணைத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். அவர் அரவணைக்கும் தேவன், அன்பு நிறைந்தவர். அவரை அண்டிக் கொண்டால் போதும், அவரிடத்தில் வந்து விட்டால் போதும், நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். நமக்கு அழிவில்லை, அழிவு என்பதே இல்லை, மரணம் என்பதே இல்லை. இந்த உலகத்தில் மரணம் அடைந்தாலும் மீண்டும் உயிர் தழப் போகிறோம், மீண்டும் வாழ்வு பெறப் போகிறோம். நாம் அழிந்து போவதில்லை முற்றிலுமாக. அதனால் கர்த்தரிடத்தில் வந்துவிட்டால் நித்திய ஜீவன் உண்டு. தாவீது வீட்டின் திறவுகோல் என்பதே நித்திய ஜீவன் தான். ஏசாயா 23, 24 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் இந்த அதிகாரங்கள் பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தீமையை அழிப்பதும் நன்மையை மீட்டெடுப்பதும் கர்த்தரின் செயலாயிருக்கிறது. அவருடைய திருச்சித்தமாய் இருக்கிறது. அவர் தம்மை அண்டிக் கொண்டு மனம் திரும்புகிற ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு தேசத்தையும் அவர் தமக்கென்று பத்திரப்படுத்துகிறார். அதே சமயத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி கடைசி வரை மனம் திரும்பாமல், மனம் திரும்புகிற எண்ணமே இல்லாமல் தீமைக்கு மேல் தீமை செய்து பொல்லாதவனுக்கு இடம் கொடுக்கிற மனிதர்களை அவர் அழித்து போடுகிறார். அது அவருடைய விருப்பமாக அல்ல, மனிதர்களின் அக்கிரமத்தின் நிமித்தம் மற்ற மனிதர்களை காப்பாற்றும்படியாக, தம்முடைய ஜனத்தை காக்கும்படியாக, அவர்கள் கெட்டதும் அல்லாமல் தீயவர்கள் தாங்கள் கெட்டதும் அல்லாமல் மற்றவர்களையும் கெடுக்க தொடங்குவார்கள். அது நிமித்தம் கர்த்தர் அவர்களை விட்டு விலக்குகிறார். தம் ஜனத்தை விட்டு தீயவர்களை விலக்கி போடுகிறார். அதாவது ஒரு சிறு காரியத்தை பார்ப்போம். சிறிய பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லுகிறார்கள். அவர்கள் வகுப்பறையில் அமர்ந்திருக்கும் பொழுது மிகவும் அதிகமாக வம்பு பண்ணுகிற,
தாங்களும் படிக்காமல் மற்ற பிள்ளைகளையும் படிக்க விடாமல் செய்கிற சில வம்பான பிள்ளைகள் இருப்பார்கள். அதாவது ஓரிரு பிள்ளைகள் இருப்பார்கள் ஒரு வகுப்பில். அவர்கள் மிகவும் தீமை நிறைந்தவர்களாக, அடங்காதவர்களாக, ஆசிரியர்களுக்கும் எந்த ஒரு கட்டுப்பாட்டிற்கும் அடங்காதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தாங்களும் கீழ்ப்படிய மாட்டார்கள் ஆசிரியர்களுக்கு, மற்ற பிள்ளைகளையும் கீழ்ப்படிய விட மாட்டார்கள். ஏதாவது ஒரு தொல்லை செய்து கொண்டிருப்பார்கள். மற்ற பிள்ளைகளை படிக்க விட மாட்டார்கள். அவர்களை அடிப்பது, துன்புறுத்துவது. சிறு வயது பிள்ளைகளில் இப்படி ஒரு சில பிள்ளைகள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆசிரியர் கண்டிப்பார். பலமுறை கண்டித்து பார்ப்பார்கள். இல்லை என்றால் அதன் பின்பு அடித்து திருத்த பார்ப்பார்கள். கடைசி வரைக்கும் திருந்தாமல் அந்த பிள்ளைகள் மிகவும் அட்டூழியம் செய்தால் பெற்றோர்களை வரவழைத்து அந்த பிள்ளைகளை வகுப்பை விட்டு நீக்கி விடுவார்கள். இனி உன் பிள்ளை இந்த வகுப்புக்கு வரக்கூடாது, எங்கள் பள்ளிக்கு வேண்டாம் என்று விலக்கி விடுவார்கள். மிகவும் அட்டகாசம் பண்ணுகிற பிள்ளைகளை, மிகவும் தொல்லை கொடுத்து பிறரை துன்புறுத்துகிறார்கள் என்றால் அனுப்பி விடுவார்கள். ஏன் அப்படி செய்கிறார்கள்? அந்த ஒரு பிள்ளை படிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள், படிப்பதில்லை. மற்றவர்களையும் படிக்க விடுவதில்லை. மற்ற பிள்ளைகளும் பாழாகி விடுவார்கள். இந்த பள்ளியில் நாங்கள் வைத்திருக்க மாட்டோம், நீங்கள் அழைத்து செல்லுங்கள், அனுப்பாதிருங்கள் பள்ளிக்கு என்று அனுப்பி விடுவார்கள். இது சகஜமா எல்லா பள்ளிகளிலும் நடக்கிற காரியம்தான். யோசித்து பார்ப்போம். ஒரு ஆசிரியருக்கே, ஒரு தலைமை ஆசிரியருக்கே அந்த பள்ளியில் படிக்கிற மற்ற பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக வளர வேண்டும், அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் போன்ற அக்கறையும் கரிசனையும் இருப்பதினால் இந்த காரியங்கள் செய்கிறார்கள். அப்படி இருக்க நம்முடைய பரம தகப்பனாகிய தேவன், நாம் கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி வந்த நாம் நல்லவர்களாக வாழவும், தீமையை விட்டு விலகி நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமா இருக்கிறது. இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும், இன்னும் என் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புவார். அப்படி இருக்க அதை விட்டு இந்த தீயவர்களை வளர விட்டால் அவர்கள் வளர்ந்து வளர்ந்து தாங்கள் கெட்டதும் அல்லாமல் மற்ற நீதிமான்களையும் துன்புறுத்தி படாத பாடுபடுத்துவார்கள். இன்றும் நம் வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட மனிதர்களே. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக துன்மார்க்கனின் செயல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களை நாம் எதிர்த்து வாழ்ந்து கொண்டுதான் இருப்போம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், கர்த்தருடைய ஜனத்திற்கும் இப்படி நடந்து கொண்டுதான் இருக்கும். காரணம், அந்த துன்மார்க்கரை ஏவி விடுகிறது சாத்தானுடைய வேலை. அவன் அப்படித்தான் செய்வான், சும்மா விட்டுவிட மாட்டான். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் சரி வாழ்ந்து கொள் என்று விட்டு விடுவானா? இல்லை. நம்மை பரிசுத்தம் அடைய விடாமல் தடை செய்வதும் பாவத்தை செய்ய வைப்பதுமே அவனுடைய நோக்கமா இருக்கிறது. அதனால் நமக்கு எதிரிகளை உண்டு பண்ணி கொண்டே இருப்பான். நாம் மனம் சோர்ந்து போய் எப்படியாவது கர்த்தரை விட்டு வந்துவிட வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமா இருக்கு. இப்படிப்பட்ட துன்மார்க்க காரியங்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை துன்புறுத்தும் போது நாம் அதன் தன்மையை புரிந்து கொள்கிறோம். துன்மார்க்கர் எவ்வளவு தீமை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் அது ஒரு எல்லை மீறி போகும்பொழுது அது நம்மையே அழித்து விடும், கர்த்தருடைய ஜனங்களை அழித்து விடும். துன்மார்க்கம் அதிகமாகும் போது கர்த்தருடைய ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள். அதை பார்த்து கொண்டு கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். தம்முடைய ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம். அதனால் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை பாதுகாத்து மீட்டுக் கொள்வார். அதற்காக துன்மார்க்கரை அழித்து போடுவார். இப்படிதான் நோவாயாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து உலகம் முழுவதையும் அழித்தது, 8 பேரை தவிர. இது நடந்து முடிந்தது. அதன் பின்பு இப்பொழுதும் கூட இயற்கை சீற்றங்களினால் பல மனிதர்கள் பல இடங்களில் இறப்பதற்கு காரணம் அந்தந்த இடங்களில் நடக்கிற பாவ காரியங்கள் தான். இயற்கை சீற்றங்கள் வழிந்து அழிகிற இடங்களை சற்று கவனித்து பார்த்தால் அதற்கு முன்பாக அந்த இடத்தில் என்ன நடந்தது என்று ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். அங்கு மிகப்பெரிய பாவங்கள் நடந்து கொண்டிருக்கும். நம்மால் கற்பனை செய்யக்கூட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாவங்களும் அக்கிரமங்களும் பூமியில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருப்பதினால்தான் கர்த்தர் அதை அழிக்கிறார். இது வேண்டும் என்றால் நாம் ஆராய்ந்தும் பார்க்கலாம். இப்படி சில ஊழியர்கள் ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பேரழிவு வந்ததே ஏன் வந்தது என்று ஆராய்ந்து அந்த இடத்தில் என்ன நடந்தது என்று அதற்கு முன்பு நடந்த காரியங்களை விசாரித்து பார்க்கும் போது அவ்வளவு பெரிய பாவங்கள் நிறைவேறி இருந்திருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் அந்த இடங்களை அழித்திருக்கிறார். இது போலதான்
கர்த்தர் கோபம் கொண்டு இயற்கையை பயன்படுத்தி அழிக்கிறார். அதனால் நாம் புரிந்து கொள்வோம், கர்த்தர் துன்மார்க்கரை அழிக்கிறார். நீதிமான்களை காப்பாற்ற, பரிசுத்தவான்களை இன்னும் பரிசுத்தம் அடையவும், அவர்கள் தங்கள் வேலைகளை கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் தடையா இராதபடிக்கு துன்மார்க்கரை கர்த்தர் அகற்றி போடுகிறார். இது இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு தேவைதான். அதை நாம் வெறுக்க முடியாது. கர்த்தர் மனம் திரும்புகிறதற்கு எல்லா மனிதருக்கும் வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆனால் அதற்கும் எல்லை உண்டு. காலம் முழுவதும் கொடுத்து கொண்டே இருக்க முடியாது. வாய்ப்புகளை கொடுக்கிறார். அவர்கள் இருதயமோ கடினப்பட்டு அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட மனிதர்களை தான் கர்த்தரை அழிக்கிறார். இந்த அதிகாரத்தில் தீரு, சீதோன் என்னும் பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் மத்திய தரைக்கடல் பகுதியில் ஓரங்களில் இருக்கிற துறைமுக பட்டணங்களாய் அந்த காலத்தில் இருந்த இடங்கள் இது. இந்த இடங்களில் இந்த இடத்தை குறிப்பது போல கர்த்தர் சொன்னாலும், தீரு என்பது எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் பார்த்தால் தீருவின் ராஜா என்று சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் கர்த்தர் இந்த இடங்களை அழிப்பதற்கும் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுப்பதற்கும் காரணம், வலு சர்ப்பம் முழுமையாய் இந்த இடத்தில் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இதுவே காரணம். இந்த நியாய தீர்ப்பு, இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நியாய தீர்ப்புகள் எல்லாம் வருகிறது. கர்த்தர் கோபம் கொண்டு அந்த இடங்களை அழிக்கிறார். சரி, இது ஏன் நடந்தது? வலு சர்ப்பத்தில் தலைநகராய் ஆளுகை செய்கிறதாய் இருந்தது. எசேக்கியேல் 28 நாம் கவனித்து படித்து பார்க்கும் போது அங்கு தீருவின் ராஜாவை குறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது 14ஆம் வசனத்தில். தீருவின் ராஜா என்று சொல்லிவிட்டு கர்த்தர் அந்த அடையாளத்தை கொடுத்து, அதன் பின்பாக நீ காப்பாற்றுகிற கேருபாய் இருந்தாய், பரலோகத்தில் இருந்தாய், அங்கிருந்து நீ விழ தள்ளப்பட்டாய் என்று சொல்லுகிறார். இது சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தீருவின் ராஜா யார்? வலு சர்ப்பம். இதை நாம் புரிந்து கொள்வோம். எசேக்கியேல் 28 அதிகாரத்தை முழுமையாகவும் படிக்கலாம். 14ஆம் வசனத்தில் இந்த குறிப்பிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் அதை கவனித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் தீருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு துறைமுக பட்டணம் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் இந்த இடத்தில் கண்டிப்பாக வலு சர்ப்பத்தின் ஆளுகை, அதனுடைய அதாவது அங்கிருந்த ஜனங்களை வலு சர்ப்பம் ஆண்டு கொண்டிருந்தது. மிகுந்த பாவம், உச்சக்கட்ட பாவங்கள் நிறைவேறி இருக்கிறது. அது நிமித்தம் தீரு, சீதோன் இந்த பகுதிகளை கர்த்தர் அழிக்கிறார். அதை முற்றிலும் அழித்து போடுகிறார் கர்த்தர் ஒரு இடத்தை என்றால் அந்த இடத்தில் ஒரு துளியும் பரிசுத்தம் இல்லை என்று பொருள். பாவமாய் இருந்தாலும் பரிசுத்தமாய் இருந்தாலும் கர்த்தர் முழுமையானதும் தான் அதற்கு பலன் தருவார். ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் எல்லா மனிதர்களும் பிறப்பின் போதே பாவம் அவர்களுக்குள் இருக்கிறது. பாவ சுபாவம் எல்லாரிடத்திலும் உண்டு. அதனால் பிறக்கும் போதே நான் பரிசுத்தவான் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதார தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவரே மனுஷகுமாரன், பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன் என்பதை விசுவாசிக்கும் பொழுது அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தவான்களாய் ஆக்கப்படுகிறோம், அபிஷேகம் பெறுகிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம். அதன் பின்பு நம் ஆத்துமாவில் பரிசுத்தத்தை வளர்த்துக் கொள்கிறோம், ஆவியில் பரிசுத்தம் அடைந்து. இப்படியாக பரிசுத்தவான்களின் வாழ்க்கை தொடங்குகிறது. ஆனால் ஒரு காரியம் கவனிக்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு என்பது துவங்குகிறது. ஒரு மனிதன் முழுமையாய் பரிசுத்தம் அடைந்து விட்டால், முழு பரிசுத்தையும் அடைந்து விட்டால் கர்த்தர் அந்த மனிதனை உடனே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்வார். ஒரு சிறு சிறு குறைகளாவது இருந்தால்தான் இந்த பூமியை கர்த்தர் வைத்திருப்பார். அதே போல ஒரு மனிதன் முழுமையாய் துன்மார்க்கன் ஆகிவிட்டால் அவனை உடனே அவன் உயிரை எடுத்து பாதாளத்தில் அடைத்து போடுவார் கர்த்தர். பாதாளத்திற்கு அனுப்பிவிடுவார். அவன் இனி பூமியில் இருப்பதற்கான வேலை என்ன? ஒரு துன்மார்க்கன் முழுமை அடைந்த பின்பு, தன் துன்மார்க்கத்தில் முழுமை அடைந்த பின்பு அவன் பூமியில் வீணாக இருக்க வேண்டியதில்லை. இந்த பூமியில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் மனம் திரும்பி பரிசுத்தம் அடைவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுள் என்பது அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, அதாவது அவன் வாழ்வதற்கான காரணமே மனம் திரும்புவதற்கு அவனுக்கு கொடுக்கப்படும் வாய்ப்பு. உனக்கு 50 வருடம், 60 வருடம்,
70 வருடம், இத்தனை வருடம் உனக்கு கொடுக்கிறேன். அதற்குள் நீ மனம் திரும்பி என்னிடத்தில் வந்தால் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். மனம் திரும்பாவிட்டால் நீ செய்த நற்பலன்களை அனுபவித்து முடித்து ஒட்டுமொத்தமாக பாதாளத்திற்கு அடைத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதைத்தான் செய்கிறார். ஒரு மனிதன் பாவியாயிருக்கிறான், ஆனாலும் நற்கிரியைகள், நீதி நியாயங்கள் எதையாவது 1, 2 செய்திருந்தானால் அந்த மனிதன் செய்த நன்மைக்கு ஏற்ற பலனை இந்த உலகத்திலேயே கொடுத்து அவனுக்கு சரி கட்டிவிட்டு முழு துன்மார்க்கத்திற்கும் உரிய பலனை பாதாளத்தில் அடையும்படியாக அங்கு அடைத்து போடுவார். ஒரு மனிதன் பரிசுத்தவானாய் மனம் திரும்பி வாழ்கிறான், ஆனால் அவன் வாழ்க்கையில் சில நேரங்களில் தடுமாறி எல்லாம் பரிசுத்தமாய் செய்து கொண்டு வந்தாலும் சில குறைகள், குற்றங்கள், நம்மிடத்திலும் பாவங்கள் ஏதாவது வந்துவிடும். அது நிமித்தம் நாம் வாழும்போது, பரிசுத்தவான்கள் வாழும்போது அவர்கள் செய்கிற பாவத்திற்கு ஏற்ற மீறுதல், அக்கிரமங்கள், துன்மார்க்க செயல்கள், அவர்கள் வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா குற்ற குறைகளுக்கும் கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை உலகத்திலேயே கொடுத்து விடுவார். தண்டனைகளை அனுபவிக்க வைப்பார். தம்முடைய ஜனங்களை தண்டித்து முடித்து முழு பரிசுத்தவானாய் மாற்றி, கரைகள் இருக்கக்கூடாது நம் ஆத்துமாவில், தண்டனை கொடுத்து நாம் ஏன் இதை செய்தோம் என்று நம் மனதை வருந்த வைத்து இனி இந்த தவறை செய்யக்கூடாது என்ற உணர்வு நமக்கு வந்த பின்பு கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்வார். முழு பரிசுத்தவானாய் நாம் இருப்போம். ஏனென்றால் தீமைக்கேற்ற தண்டனை நிறைவேறி முடிந்து விட்டது. இப்பொழுது நம்மிடத்தில் கரை இல்லை, முழுமை அடைந்து விட்டோம். கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்து விடுவோம் பரலோகத்தில். அதனால்தான் சில ஊழியர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் வாழ்க்கையில் துன்பம் வருகிறது. அவர்கள் கடந்து வந்த பாதையில் அவர்கள் செய்த தவறுகளின் நிமித்தம், மீறுதல்கள், அக்கிரமங்களை நிமித்தம் சில தவறுகள், அது எல்லாரும் மனிதர்கள் தானே. அப்படி வரும் பொழுது அதற்குரிய பலனை உலக வாழ்க்கையிலேயே அவர்கள் அனுபவித்து முடித்து முழு பரிசுத்தவான் ஆகி பரலோகத்திற்கு செல்வார். இதுதான் நிலை. இப்படிதான் கர்த்தர் மனிதனை வழி நடத்துகிறார். அதனால் தீரு என்ற இந்த தேசம் அந்த இடம் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கிற இந்த துறைமுக பட்டணம், சீதோன் என்னும் துறைமுக பட்டணம், இவைகளை எல்லாம் கர்த்தர் அழித்து போடுகிறார். அதற்கு காரணம் பொல்லாத ஆவிகளால் அந்த தேசங்கள், அந்த பட்டணங்கள் நிரப்பப்பட்டிருந்தது வலுசற்பத்தினால். அதன் ஆளுகைக்கு உட்பட்டு. இதில் என்ன ஒரு முக்கியமான காரியம் என்றால், இந்த துறைமுக பட்டணங்களின் மிகப்பெரிய, உலகம் எங்கும் இல்லாத அளவிற்கு அதிகப்படியான வர்த்தகம் நடந்தது. வியாபார ஸ்தலமாய் இருந்தது. வியாபார ஸ்தலத்தில் தான் அநேக அக்கிரமங்கள், பணம் அதிகம் இருக்கும் இடமாக, செல்வம் உள்ள இடமாக இந்த பட்டணங்கள் இருந்தது. அதிக வியாபாரம் செய்தது, அதிக பொருள் ஈட்டியது, பணக்கார பட்டணங்களாய் இருந்தது. அது நிமித்தம் அதிக பாவமும், பணம் இருக்கும் இடத்தில் பாவமும் அதிகமாய் இருக்கும் அல்லவா? அப்படியாக பாவம் நிரம்பியது. அதன் வழியாக கர்த்தர் இப்படி நடந்ததினால் அந்த இடங்களை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அழித்தும் போட்டார். இப்படி தீமைக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். தம்முடைய ஜனங்களை காக்கும் பொருட்டு, உலகத்தை காக்கும் பொருட்டு. இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அது அழிக்கப்பட்ட பின்பு 70 வருடங்கள் சென்று, 70 வருடங்கள் அந்த வலுசர்ப்பம் கட்டி வைக்கப்படுகிறது. அந்த தீமையை எல்லாம் கர்த்தர் அழித்து போடுகிறார். அது 70 வருடம் கழித்து மீண்டும் வருகிறது. 70 வருடம் கழித்து மீண்டுமாக தேசத்தின் ஜனங்களோடு பாவம் செய்திற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தின் ராஜ்யங்களோடு பாவம் செய்திற்று என்றால் வலுசர்ப்பத்தின் ஆளுகை தேசம் எங்கும் வருகிறது. அதாவது வேசித்தன பாவம் என்று சொல்லும் பொழுது இது ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி மனிதர்களுக்குள் பொல்லாத ஆவிகள் ஆளுகை செய்வதை தான் குறிக்கிறது. பொல்லாத ஆவிகள் தான் மனிதனை ஆளுகை செய்து செயல்பட வைப்பது. அதாவது ஒரு வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டாலும் பொல்லாத ஆவிகள் அந்த மனிதனுக்கு இச்சையை தூண்டி அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக செய்கிற தந்திரங்கள். இன்றைக்கும் வியாபாரத்துறையை எடுத்துக்கொண்டால் அங்கு எத்தனை வஞ்சகங்கள், ஏமாற்று வேலைகள், பொய்கள் நிரம்பி இருக்கிறது. அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு கடைக்கு சென்றால் கூட, ஒரு சிறிய பொருளை நாம் வாங்கினால் கூட அதை பார்த்து இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. டிவிகளில் விளம்பரங்கள் செய்யப்படுகிறது. அது சாதாரண ஒரு பொருளா இருக்கும், ஆனால் அதற்கு கொடுக்கும்
விளம்பரத்தில் சொல்லப்படும் வார்த்தைகள் பார்த்தால் மிக உயர்ந்ததாக உயர்த்தி காட்டுவார்கள். இதெல்லாம் பொய் தானே, மாயை தானே. இப்படிப்பட்ட மாயைகள் வியாபாரத் துறையில் உண்டு. எல்லா நிலைகளிலும் உண்டு. மாயை செய்வது, பொய் சொல்வது என்பது வியாபாரத்தின் ஒரு நீதி என்றே சொல்லப்படுகிறது. அதை பாவமாக கூட மனிதர்கள் பார்ப்பதில்லை. இந்த பொருள் இந்த விலைக்கு கொடுக்கிறோம், இந்த மதிப்பு என்று உண்மையை சொல்லலாம். ஆனால் இன்று மாய்மாலங்கள் நிரம்பி இருக்கிறது. வியாபாரத் துறையின் மாய்மாலங்கள் மிக பெரியது. அதை சொல்லவே முடியாது. சிறிய அளவு ஒரு வியாபாரமாய் இருந்தாலும், அன்றாடம் ஒரு சிறு வருமானம் செய்கிற ஒரு வியாபாரமாய் இருந்தாலும், மிகப்பெரிய வியாபாரமாய் இருந்தாலும், எல்லாவற்றிலும் வஞ்சகம் நிரம்பி இருக்கிறது. வஞ்சிக்கிறவனுக்கு பெயர் தான் வலுசற்பம். அவனுடைய குணமே தந்திரமும் வஞ்சகமும் தான். அவனுக்கு வேற என்ன இருக்கிறது அவனிடத்தில்? வஞ்சிப்பது, ஏமாற்றுவது, பிறரை ஏமாற்றுவது. வியாபாரத்துறையும் அப்படிதான். அதில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் இதை புரிந்து கொள்வோம். வியாபாரம் என்பது வலு சர்ப்பத்தின், சாத்தானின் மிகப்பெரிய ஆயுதம். அவன் வியாபாரி என்று எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வியாபாரம் மிகவும் பெருகி இருந்தது என்றெல்லாம். இது எல்லாம் இந்த தீரு என்ற இந்த தேசத்தை குறித்து சொன்னாலும், இந்த வசனங்கள் முழுவதும் உலகம் எங்கும் இருக்கிற வலுசற்பத்தின் ஆளுகைக்குள் இருக்கிற, பாவம் செய்கிற, சாத்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். உலகத்தில் எல்லா பகுதிகளிலும், எல்லா தேசங்களிலும், எல்லா கண்டங்களிலும் இருக்கிற ஜனங்களுக்கும் பொருந்தும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழித்து போடுவார் என்று பொருள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும் என்று பொருள். தீமையை ஒழிப்பதும் நன்மையை காப்பதும் கர்த்தருடைய செயலாயிருக்கிறது. கர்த்தரே தம் ஜனங்களை காக்கும் பொருட்டு அடுத்த சந்ததியை பரிசுத்த சந்ததியாய் உருவாக்குவதற்காக தீமையை அழிக்கிறார். இப்படியாக நாம் எந்த தொழில் செய்தாலும் அதில் நீதி நியாயத்தோடு உண்மையை சொல்லி, குறைந்த வருமானம் வந்தாலும் பரவாயில்லை, உண்மையை சொல்ல தொடங்குங்கள். நீதியாய் நியாயமாய் செய்யுங்கள். வலுசற்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். சாத்தானின் கிரியைகளை நாம் செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயம் அதை செய்யக்கூடாது. சாத்தானுடைய தந்திரம் போல நாமும் தந்திரம் செய்து வியாபாரம் செய்து பிறரை ஏமாற்றினால், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளில் அவனுக்கு வரும் தண்டனை நமக்கும் வரும். நாம் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகாதபடிக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியாதபடி செய்துவிடும். அதனால் அப்படிப்பட்ட தீமைக்கு ஆளாகாதபடிக்கு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள இவ்வுலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலம் உண்மையாய், நீதியாய், நியாயமாய் இருப்போம். அதிகம் சம்பாதித்து எதையும் எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை. குறைச்சலாய் சம்பாதிப்பதினால் நஷ்டம் எதுவும் இல்லை. போகும்போது நாம் வெறுமையாக தான் செல்ல போகிறோம். எங்கு செல்ல போகிறோம் என்பது மிகவும் முக்கியம். பாவம் செய்து அதிக பணம் ஈட்டினாலும், பொருள் ஈட்டினாலும் பாதாளத்திற்கு செல்லும் பாதையாக அதுவே மாறி போகும். அதிக பணம், பேராசை நம்மை பாதாளத்திற்கு கொண்டு போய்விடும். அக்னி கடலில் போட்டுவிடும். அதனால் நீதியாய், நியாயமாய் வாழ்ந்து, உண்மையை பேசி, சத்தியத்துடன் வாழ்ந்து, சத்தியத்துடன் நம் செய்யும் தொழிலை செய்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேர்வதே மிக சிறந்த புத்திசாலித்தனமான வாழ்க்கை. வாழ்க்கையை புரிந்து வாழ்வோம். கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் அர்ப்பணிப்போம். நம்மை என்றென்றும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிற, மனித இனத்தையே, ஒட்டுமொத்த இனத்தையும், உலகத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற நம் தேவன் ஒருவர் உண்டு. அதை புரிந்து கொள்வோம். அவர் பார்வைக்கு நாம் எங்கும் ஒளிந்து கொள்ள முடியாது. மறைவே இல்லை. நாம் எங்கிருந்தாலும் அவர் நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருப்பார். தேவ தூதர்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். யார், எந்த மனிதன் என்ன செய்தாலும் அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். அதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்வோம். ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம் தேவை. அந்த பயத்தோடு நாம் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுவோம். 70 வருடங்களின் முடிவிலே அந்த பொல்லாத ஆவி மீண்டும் உலகத்தை வஞ்சிக்கும். சகல ராஜ்யங்களையும் தேசங்களையும் ஆளுகை செய்ய வரும். அதாவது உலகத்தின் ராஜ்யங்களை பிடித்து கொள்ளும் சாத்தானின் ஆளுகை அங்கு வரும். இன்றும் வியாபாரத்துறையில் சின்னமாக சொல்லப்படுவது ஒரு மிருகம், மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ, ஒரு காளை மாடும், அந்த காளை மாட்டின் மேல் ஒரு பெண் இருப்பது போல, அமர்ந்திருப்பது போல. இந்த முரண்பாடான ஒரு காளை மாட்டின் மேல் பெண்கள் யார் ஏறுவார்கள்?
இது முரண்பாடான ஒரு ஒரு அடையாளமா இருக்கிறது. இது சாத்தானுடைய அடையாளம். அவன் ஏற்படுத்தி வைத்திருப்பது. வெளிப்படுத்தலில் இது 2000 வருடங்களுக்கு முன்பாகவே யோவான் ஐயா எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வெளிப்படுத்தியதை. இப்படி சாத்தான் பிடித்துக்கொண்டு தேசங்களின் ராஜ்யங்களோடு அதிக பணமும் பொருளும் சம்பாதித்து மிகப்பெரிய செல்வாக்கை உண்டாக்குவான். ஆனால் அந்த செல்வத்தை எல்லாம் எடுத்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து விடுவாராம். இது எப்படி இருக்கிறது? அவன் அதிக ராஜ்யங்களை பிடித்து பலர், அதாவது எல்லா தேசங்களும் பணம் பொருள் ஈட்டி பெரிய பணக்கார நாடுகளாய் வளர்ந்து நிற்கும். அந்த அந்த செல்வத்தை எல்லாம் எடுத்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து விடுவார். அப்படி என்றால் தம்முடைய ஜனங்கள் யுத்தம் செய்ய வைத்து அதில் வெற்றியை தந்து அந்த பொல்லாங்கனை அடித்து அவன் சொத்தை எல்லாம் எடுத்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து விடுவார். எவ்வளவு பெரிய அற்புதம்! அப்படிதான் ஆண்டவருடைய அன்பு மகா பெரியது. அவருடைய வல்லமை மகா பெரியது. அவருடைய வல்லமையை உணராமல் தான் பொல்லாதவன் இப்படி ஆண்டு கொண்டிருக்கிறான். நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். அப்படி அவன் சம்பாதித்து வைத்ததை எல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எடுத்து கொடுத்து அவர்கள் அதை சேர்த்து வைப்பதற்காக அல்ல, அவர்கள் புசிக்கவும் உடுத்தவும் அவர்கள் தேவைகளுக்கு செலவழித்துக் கொள்ளவும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம் ஜனங்களை போஷிக்கிற தேவன். துன்மார்க்கருடைய செல்வம் நீதிமானுக்கென்று சேர்த்து வைக்கப்படுவதாம் என்று நீதிமொழிகள் வசனம் சொல்லுகிறது அல்லவா? அந்த காரியத்தின்படி கர்த்தர் செய்வார். அடுத்ததாக 24ஆம் அதிகாரம். கர்த்தர் தேசத்தை வெறுமையாக்கி அதை பாழாக்கி அதை வெறுமையாக்குவார், அதையெல்லாம் அழித்து போடுவார். அப்படி கர்த்தர் அழிக்கும், கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டு உலகம் எங்கும் இருக்கிற பாவத்தை அழிக்கும் நாளில் அங்கு அதிகமான ஜனங்கள் கொல்லப்படுவார்கள். 100 கோடி இருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் பேர் தான் மீந்திருப்பார்கள். அதிகமான ஜனங்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், எஜமானனுக்கு எப்படியோ அப்படியே வேலைக்காரனுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே, அதாவது வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும், சமமாக நடக்கும். தேசம் முழுவதும் கொள்ளையாகி தேசம் வெறுமையாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் பாரபட்சம் இல்லாமல், எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் எல்லாரையும் ஒரே விதமாய் கர்த்தர் அழித்து போடுவார் என்று பொருள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். பொதுவாக அதிகமான ஜனங்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். அதாவது பூமியின் ஜனங்கள், பூமி இன்று இன்று காலை விடுகிறது என்றால் நம் டிவி சேனல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது சில நாட்கள் உற்சாகமான நாட்களா இருக்கும். எல்லா தொலைக்காட்சிகளிலும், உலக தொலைக்காட்சிகள், தேசத்தின் தொலைக்காட்சிகளில் எல்லாம் நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கும். சில நாட்கள் சமாதானமுள்ள நாட்களா இருக்கும். சில நாட்கள் பண்டிகை நாட்களாக இருக்கும். கிறிஸ்துமஸ் போன்ற செய்திகள் வரும்போது, பண்டிகை கொண்டாட்டங்களின் போது உலகெங்கும் பண்டிகை கொண்டாட்டங்கள் நடப்பதினால் அது மிகவும் உலகெங்கும் இருப்பதினால் அது சிறப்பான நாட்களாக சந்தோஷமா இருக்கும். ஒரு டிவி சேனல்களை நாம் போட்டு பார்த்தால், நியூஸ் சேனல்களை பார்த்தால். ஆனால் இந்த கர்த்தர் சொல்லப்படும் இந்த நாளில் தேசமே புலம்பி வாடும், உலகம் எங்கும் பூமி சத்துவமற்று போகுமா? ஒவ்வொரு தேசம் சத்துவமற்று போகுமாம். தேசம் புலம்பி வாடும், பூமி முழுவதும் அதில் ஒரு சாரம் இல்லாமல், சத்துவம் என்று சொன்னால் எசன்ஸ், சாரம் இல்லாமல், ஒரு உற்சாகம் இல்லாமல் தொய்ந்து போய் சோர்ந்து போய் வாழ்வது. ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். ஜனங்களில் உயர்ந்தவர்களாய் இருந்தவர்களை தத்தளித்து தவிப்பார்களாம். அதாவது கொரோனா வந்த போது உலகம் எங்கும் எப்படி இருந்ததோ அப்படி. அப்பொழுது உலகெங்கும் தேசங்கள் புலம்பியது. எல்லா சேனல்களிலும் பார்த்தால் இத்தனை பேர், இந்த தேசத்தில் இத்தனை பேர் இறந்து விட்டார்கள், இத்தனை பேருக்கு நோய் பரவி விட்டது, எங்கும் துக்கமும் புலம்புலமாய்தான் இருந்தது அல்லவா? அப்படிப்பட்ட நிலை வருதான். நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோமா? கவலைப்பட வேண்டாம். நம் வாழ்க்கையில் எத்தனைக்கு பாடுகள், வழிகள், வேதனைகள் எது வந்தாலும்
கவலை வேண்டாம். கர்த்தரை விசுவாசிப்போம். அவர் பெரியவராய் இருக்கிறார். மகா பெரியவராய் இருக்கிறார். அவரை போல தெய்வம் இல்லை. அவர் ஒருவரே நம்மை காப்பாற்ற வல்லமையுடையவர். அவரை அண்டிக் கொள்வோம். பரிசுத்தமாய் வாழ்வோம். நாம் வரும் துன்பங்களை நினைத்து பார்க்காமல் போகிற இடத்தை நினைத்து பார்ப்போம். ஒரு மலையில் ஏற வேண்டும் என்றால் நாம் மலையின் உச்சியை பார்த்து கொண்டு ஏறினால்தான் ஏற முடியும். பக்கத்தில் பின்புறமும் இடதுபுறமும் வலதுபுறமும் பார்த்தால் மயங்கி விழுந்து விடணும். அது போல வரும் துன்பங்களை இடதுபுறம் வலதுபுறம் பார்க்காமல் நாம் போய் சேர வேண்டிய இடம் கர்த்தருடைய ராஜ்யம். அதை பார்த்து கொண்டு வலி வேதனைகளை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் கடினமாய் இருந்தாலும் பொறுத்து கொண்டு நாம் நம் வாழ்க்கை இலக்கை நோக்கி செல்வோம். கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடன் கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை அழைத்து செல்வார். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை தனியாக விடவில்லை. நம்முடைய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்தி நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்வார். அவர் திருக்கரங்களை பிடித்து கொண்டு அவரோடு கூட செல்வதே நம்முடைய வேலையா இருக்கிறது. அதை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருக்கு பிரியமாய் நடப்போம். பரிசுத்த வாழ்வை வாழ்வோம். இவ்வுலகத்தில் பிறந்த மனிதரின் உண்மையான வெற்றியுள்ள வாழ்க்கை என்றாலே அது நித்திய ஜீவனை அடைவதுதான். அந்த வெற்றியை பெறுவோம். அதற்கு தகுதியுடையவர்களாய் மாறுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.